Hi, hello friends, வணக்கம். இன்னைக்கு தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபியான ஒரு காராபூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால நல்லா மொறுமொறுன்னு வரும் உங்களுக்கு காராபூந்தி. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வர நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடுங்க. காராபூந்தி போடுறதுக்கு எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். இது மாதிரி ஒரு ஜார்னி கரண்டியால் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா வந்துடும். போட்டோன்னே நல்லா நுரைச்சி வரும். நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதோட எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேர்க்கடலை, எண்ணெயில் ஃப்ரை பண்ண இடித்த பூண்டு, ஃப்ரை பண்ண கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட முந்திரி பருப்பு, திராட்சை கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.